வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கதையை பதிவு செய்கிறேன். கருணையே கடவுள் என்ற தலைப்பிலே இக்கவி வந்துள்ளது. பண்ணும் நீ பரசிவ வெள்ளம் நீ, எண்ணும் நீ எழுத்தெல்லாம் நீ, சொல்லும் நீ சுபிட்சம் நீ, கண்ணும் நீ கருத்தும் நீ, கனவும் நீ நினைவும் நீ, பூரணம் நீ புதுமை நீ, ஜீரணம் நீ சிறப்பெல்லாம் நீ, சிந்தனை நீ சிவகருணை நீ என்றோ. வாழ்க வளமுடன். இறைவனுடைய கருணை எவ்வாறு இருக்கிறது என்பதாக இக்கவி வந்திருக்கிறது. பண்ணும் நீ, அனைத்து இசையாக அனைவருள்ளும் இசைக்கக்கூடியதாக அந்த பண்ணாக இருப்பது இறைவன்தான். பரசிவ வெள்ளமாக அனைவருள்ளும் பாய்ந்து கொண்டிருப்பது இறைவன். எண்ணாகவும் எழுத்தாகவும் அவனே இருக்கிறான். சொல்லாகவும் அனைவருக்கும் நலமளிக்கும் சுபிட்சமாகவும் இருப்பது அந்த இறை கருணையேதான். கண்ணும் நீ, ஞானக்கண்ணாக அறிவுக்கண்ணாக அனைவருள்ளும் இருக்கிறது. கருத்தும் நீ, மனமாகவும் எண்ணமாகவும் நெஞ்சத்தில் நீங்கா நினைவாகவும் இருப்பதுவும், கனவாக வருவதுவும் நினைவாக வருவதுவும் இறைவனேதான். பூரணம் நீ, அனைத்து இடங்களிலும் பிரபஞ்சமாக காட்சி தருவதும் நீ, புதுமை அனைத்தும் நீயே. ஜீரணம் நீ, உணவு உள்ளே செல்கிறது, ஜீரணிக்கப்படுவதாக அச்செயலை செய்வது இறை செயல்தான். அனைத்து சிறப்புகளையும் மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் சிறப்பாக விளங்குவது நீதான். சிந்தனை நீ, சிந்தித்த போது இவை அனைத்தும் நமக்குள் தெரிகிறது. அனைத்துமே சிவகருணையாக இறைவனேதான் அனைத்தையும் உள்ளும் புறமுமாக இருந்து இயக்குவதாக தெரிகிறது. அனைத்து பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன்தான் அனைத்துள்ளும் அறிவார்த்தமாக இருந்து செயலாக்கம் செய்கிறான். தன்மாற்று சரித்திரமாக அனைத்துமாகியிருப்பதும் அவனே என்று உணரப்படுகிறது. ஆக கடவுளின் கருணைதான் அனைத்துமாக இயக்கமாகி கொண்டிருக்கிறது என்று வந்திருக்கக்கூடிய இக்கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். என்னுள் கவியை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழி கோலிக் கொண்டிருக்கக்கூடிய எனது குருமகான் குரு வேதாத்திரி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.